அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு பாதி பேர்த்துக்கு தெரியாத சில விஷயம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம சுதந்திரமாக பேச முடியுது, சுதந்திர உரிமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையில் வரும். நமக்கான அடிப்படை கடமை பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அடிப்படை கடமை. இந்திய கொடியை மதிக்கிறது இது ஒரு அடிப்படை கடமை. எல்லாமே இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் தான் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த அரசியலமைப்பை சாதாரணமாக எழுதலை. இது எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா பல்வேறு கலாச்சாரம் கொண்ட நாடாக இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு என்னென்ன தேவை, எப்படிலாம் வச்சா பூர்த்தி ஆகும், என்னெல்லாம் பண்ணலாம், பிற்காலத்தில் அந்த சட்டத்தை வேறு எப்படிலாம் மாற்றிக்கலாம், எப்படிலாம் திருத்திக்கலாம் அப்படின்னு எல்லாமே யோசித்து ரொம்ப நிதானமாக நல்லாவே எழுதியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் வரலாறு நிகழ்வுகளை பற்றியும் அப்லோட் பண்ணுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.